எல்லாரும் ஈகரா எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடிய ஃபைனலா ஏத்திட்டாங்க. கொடியை ஏத்துறது தான் ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆந்தமும் ரெடி பண்ணிருக்காங்க. பார்க்கவும் சரி கேட்கவும் சரி பயங்கர ஃபயரா இருக்கு. 3D கிராபிக்ஸ்ல உருவாக்கப்பட்ட இந்த பாடல்ல யானைகள் மேல சில பேர் உட்கார்ந்து மக்களை துன்புறுத்துறாங்க. அப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் தன்னோட 2 யானைகளை வச்சு அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துற மாதிரி பாடல் ஸ்டார்ட் ஆகுது. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் ஒலிக்குது அப்படின்னு வர லைன்ஸ் எம்ஜிஆரை குறிக்கிற மாதிரி இருக்கு. சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது அப்படின்னு வர லைன்ஸ் சினிமால பெரிய இடம் கிடைச்சாலும் அதெல்லாம் விட்டு அரசியலுக்கு வந்து சேவை செய்யற காலம் இது அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி இருக்கு. பாடல்ல சென்ட்ரா தமிழக வெற்றி கழகத்தோட கொடிய ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் 3 பேரும் பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு இடம் வருது. இதை வச்சு விஜய் எந்தவித மத வேறுபாடும் இல்லாம தான் இருக்க போறாரு அப்படிங்கறத சொல்ற மாதிரி இருக்கு. அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, தூர நின்னு பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது, தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது. இந்த லைன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கு. 2026லயாவது தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த வகையில விஜய் அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பா ஏதாவது மாற்றம் பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.